சென்னை நீலாங்கரையில் உள்ள ரவி மோகன் இல்லத்தில் திருட்டு நடந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் மீது நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரவி மோகன் வீடு சென்னை நீலாங்கரை பகுதியில் உள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவல் வருகிறது. அதில் நடிகர் ரவி மோகன் வீட்டிற்கு வேலைக்கு சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை என்றும் தகவல் வந்தது. பின்பு நீலாங்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது 2 பணிப்பெண் மற்றும் பணிப்பெண்ணுடைய அவர் மகன் வீட்டிற்குள் சிறைபிடிக்கப்பட்டு வைத்ததாக கூறப்படுகிறது. விசாரித்த போது இவர்கள் திருடிவிட்டதாக நடிகர் ரவிமோகன் தரப்பில் கூறப்பட்டதாக தெரிகிறது. போலீசாரிடம் நீங்கள் இதுபோல் விசாரிக்க கூடாது, புகார் அளியுங்கள், விசாரிக்கிறோம் என்று அவர்களை அனுப்பி வைத்தனர். காவல் நிலையத்தில் முறைப்படி புகார் அளிக்கும்படி நடிகர் ரவிமோகன் தரப்பில் போலீசார் அறிவுறுத்தி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து ரவி மோகனின் மேலாளர் கோகுல் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் நடிகர் ரவி மோகனின் வீட்டின் லாக்கரில் இருந்த 3 லட்சம் பணம் மற்றும் ஒரு டைமண்ட் செயின் திருடு போனதாகவும் தெரிவித்துள்ளார். அவர் வீட்டில் பணியாற்றி வரும் 2 ஓட்டுநர்கள், ஒரு PA பணிப்பெண் மற்றும் அவரது மகன் என 5 நபர்கள் மீது சந்தேகம் எனவும் புகார் அளித்துள்ளார். இது குறித்து நீலாங்கரை போலீசாரும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.